ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கீரை தண்டில் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரையோட தண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற கீரை தண்டில் நிறைய அயன் சத்தும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால அது ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ராங் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு உதவும். பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன் சூப்புக்கு க்ரீமி டேஸ்ட்காக. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, பாதி நுனி பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு, அரை கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் பால். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக. இது ஒரு 1 மினிட் போல் ஹீட் ஆகணும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருந்த பாதி வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வதக்கிடலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீரை தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் வதங்கிருச்சு. கீரை வதங்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்க தேவையில்லை. கீரையிலேயே நல்லா தண்ணி மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு இதை ஒரு 2 விசில் வேக வச்சிடலாம். இப்போ 2 விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம யூஸ்வலாக வெட் சூப், மஷ்ரூம் சூப் அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் வெசில்லே பண்ணிக்கலாம். இந்த கீரை தண்டு வாழைத்தண்டு மட்டும் குக்கரில் பண்ணிங்கன்னா அந்த நார் தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வச்சிருந்த 1/2 கப் கார்ன்ஃப்ளவரில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறம் பால் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சூப்பில் சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப் தயாராகிடுச்சு. இந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஆனியனும் பாலும் நல்ல ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சூப்புக்கான ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த சூப்பை நீங்கள் கொஞ்சமாக கார்ன் சிப்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் டீ டைம் ஸ்நாக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.